இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மல்டிகிரெயின் ஸ்ப்ரவுட்டட் தோசை. எல்லா வருஷமும் வெயிட் லாஸை ரெசல்யூஷனாக மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கால்சியம் அதிகமாக உள்ள கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. உடம்புல கெட்ட கொழுப்பு எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் கரைக்கக்கூடிய கொள்ளும் எடுத்துக்கோங்க. புரோட்டீன் அதிகமாக உள்ள பாசிப்பயிறு, உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ண வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு நாள் நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டதை இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஒரு 2 நாள் இந்த மாதிரி காய விட்டிங்கன்னா சூப்பராக முளை கட்டிடும். நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும் போது நமக்கு 10 மடங்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ முளை கட்டினதை நல்லா ஒரு 4 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நிறைஞ்ச வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான கருப்பு கவுனி அரிசியை வறுத்து விட்டுக்கோங்க. அது கூடவே டைஜஷனுக்கு மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்த பொருள், நம்ம காய வச்ச பொருள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக தோசை விடும் போது 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசை மாதிரி சுட்டு டெய்லி 2 சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கரைக்கவே முடியாத தொப்பையை கூட இது ஈஸியாக கரைச்சிரும். இந்த ப்ராசஸ்லாம் செய்ய நேரமும் இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹைஜீனிக்கான முறையில் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த வெயிட் லாஸ் பவுடரை சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.